ஒரு கால் குணா சார் தீர்ப்பு அந்த சிபிஎஸ்க்கும் அந்த இபிஎஸ்க்கும் சாதகமாக வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் பேசுவார் அவர். ஸ்டே கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா? ஸ்டே வெக்கேட் பண்ணும்போது அது எதிரியா தெரியுதா? இப்ப ஓபிஎஸ் வந்து தர்மம் வென்றதுன்றாரு. அப்போ உன்னதமான தீர்ப்பு, சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்றோம். நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்றோம். ஆனா நான் என்ன சொல்றேன், ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லைன்னா உள்கட்சி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ண எலெக்ட் பண்ண லீடர்ஸ் பட்டியலாம் கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தீங்க. அது ஒரு குப்பைத்தட்டி மாதிரி தூக்கி போட்டுற வேண்டியது வெளியில. 15 பாரா 15 சிம்பிள் அலாட் பண்றது ஒரு கட்சிக்கு, நேஷனல் பார்ட்டியா இருக்கட்டும் ஸ்டேட் ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்கட்டும், அந்த சிம்பிளை கொடுக்க வேண்டிய அதிகாரம் படைத்தது எலெக்ஷன் கமிஷன். அதில் எந்த கோர்ட்டும் தலையிட முடியாது. அதுதானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் பாடி. அதுக்கு பின்னாடி ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்ல தவறா ஒரு கட்சி நடந்துக்கிட்டா அந்த விசாரணையை அந்த மனுவை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்க தகுதி படைத்தது எலெக்ஷன் கமிஷன். ஆல் த ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குங்கிறத இதே ஹைகோர்ட்ல அந்த வாதமாக எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வச்சாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு தானே ஸ்டே கொடுத்தவர் ஸ்டே வெக்கேட் பண்றாரு நீதிபதி. ஆகவே என்ன சார் நியாயம் இது? ஒன்று எதை ஒன்றையுமே ஏற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஓகே, உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் டம்மி. அது ஒன்றும் வேலை இல்லாத போயிடுது எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இன்னைக்கு தீர்ப்பு சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, so many representation pending before the election commission of India. நான் டெல்லியில் வாங்கி அதை டைரக்ட் பண்ண சொல்லி கன்சிடர் பண்ண சொன்னால் பண்ணலைன்னு கண்டெம்ட் மூவ் பண்ணிட்டேன். அந்த கேஸ் அங்கே பெண்டிங் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஸ்டே வாங்குறது. ஸோ எவ்வளோதான் மிஸ்லீடிங் பண்ண முடியுமோ பண்ணால் கரெக்டாக நீதியரசர் கண்டுபிடிச்சிட்டார் இது சரியாக இல்லை, அதை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? இங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. 50-60% போயிடுச்சு. குணா சார் ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுப்புறேன். நீங்கள் தான் எல்லாமே, நீங்களும் உங்களுக்கு எனக்கும் பெரிய தர்க்கம். அவரை இன்னும் நீங்கள் பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தவறு அது. எங்கேயும் எலெக்ஷன் கமிஷனோ கோர்ட்டோ சொல்லலை, இவங்களா ஒரு பொதுக்குழுவில் சொல்லிக்கிறாங்கன்னு நானும் சொல்லி சலிச்சதாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்குது இல்லை, தைரியமாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறது. நாங்கள் வந்திருக்கோங்க, நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி சார்பாக வந்திருக்கோம். 2017 ரெட் பை மதுசூதனன் குரூப் என்டைட்டில் டு ஆல்னு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி வந்து அங்கே வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன் கோர்ட்டை தேடி ஓடணும் சார்? ஒருத்தர் 2 பேர் தேர்ந்தெடுத்தது, அதுக்கு பின்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் டியூனர் 5 வருஷம் சொன்னது, பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம்னு சொன்னது, அதுக்கு பின்னாடி அவங்கள மாத்தினது ரெசல்யூஷன் 10 பேர் என்ன ஆகும் சார்? அடுத்து என்ன சார் ஆகும்? இந்த கேஸ் வந்து உங்க கேஸ் ஜெயிச்சிட்டீங்க, எடப்பாடி பெட்டிஷன் வந்து அவர் பழனிசாமி அவருடைய பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டு. நீங்க பார்த்து திருப்தி அடைஞ்சா அதுக்கப்புறம் விசாரிங்கன்னு ஒரு இக்கண்ணாவை மட்டும் போட்டிருக்கிறாங்க. அது என்ன சார் ஆகும்? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு கேளுங்க. அவர் நண்பர் பேசும்போது சொன்னார், அந்த ஈரோடு எலெக்ஷனுக்கு கொடுத்தது 2 லீவ்ஸு, அப்போ மாத்திரம் அந்த டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸு கொடுக்கப்பட்டது, அதை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே உச்சநீதிமன்றம் சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச் சொல்லியிருக்கு, ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச். அதையும் மீறி நீங்கள் கேஸ் நடத்திக்கிறீங்க. ஆகவே அந்த சிவில் டிஸ்பியூட் கேஸ் முடியணும் சார். சிவில் சூட் முடிஞ்சாதான் இது ஒரு மேட்டராக வரும். ஆனால் நடுவில் தூக்கி என்ன தப்பு பண்ணிடுச்சு எலெக்ஷன் கமிஷன்னா, பாராளுமன்ற தேர்தலில் தூக்கி கொடுத்துருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்னென்னு கேட்டால், இந்த சிவில் கேஸ் ஒரு கால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக போச்சுன்னா அப்போ இந்த டேமேஜ் யார் ஈடுகட்டுறது? இதை தான் நான் எலெக்ஷன் கமிஷனில் கேட்டேன். எப்படி கொடுத்தீங்க நீங்கள்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ரெட்டையிலையை கொடுத்தீங்கன்னு கேட்டு மாட்டி நீங்கள் அந்த தப்பை பண்ணிங்கன்னா திருப்பி கண்டெம்ட் மூவ் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு எதிர்ப்பான தீர்ப்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எதிர்ப்பான வேலையை பண்ணியிருக்கீங்க, வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ சாதாரண விஷயம் இல்லை சார். ஆகவே எல்லாத்தையும் அலசி பார்த்து கொடுத்தது உங்கள் கேள்விக்கு வந்துட்டேன். நிச்சயமாக ரெட்டையிலை முடக்கப்படும், எங்கே வேணால் போக சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு சக்தி இருக்கோ அத்தனையும் பயன்படுத்த சொல்லுங்கள். இரட்டையிலை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் முடக்கி வைக்கும். சிவில் சூட் முடிஞ்சு அதில் யாருக்கு சாதகமாக போகுதோ, எய்தர் அலி கேஸை பற்றி சொன்னாங்க, தட் இஸ் நாட் த கேஸ். மெஜாரிட்டியில் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒரு கட்சியுடைய
லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி, அவ்வளவு எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்கள் எம்பி எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பெரும்பான்மை இருக்கிற ஒரு தலைமையிடமிருந்து அந்த சின்னத்தை பறிச்சு எப்படி சார் ஃப்ரீஸ் பண்ண முடியும்? இல்ல கொடுக்கவே இல்லைன்றார் அவரு. ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு டெம்பரரியா தான் செயற்குழு அவருக்கு ஜால்ராக்கள் அவங்க முடிவெடுப்பாங்க. நீங்க தொண்டர்களை சொல்லாதீங்க சார். குணா சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் டு நாட் இன்டரப்ட் திஸ். நான் தொண்டர்களை சொல்லாதீங்க. தொண்டர்கள் தான் முடிவெடுப்பார்கள். கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான். எல்லா இடத்துலயும் பாக்ஸ் வைக்கிறது. எலெக்ஷன் நடத்துங்க தமிழ்நாடு பூரா. 6 நாள் அனௌன்ஸ்மென்ட் 5 நாள் எலெக்ஷன்ல முடிச்சிருக்கீங்களே நீங்க. எல்லாம் சொல்றதா சார்? நான் இப்போ இன்னொரு கொடி எடுக்கிற கொடி பிடிக்கும் தொண்டனா எம்பி எம்எல்ஏ எல்லாம் முடிவு பண்றான். தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். அதுதான் எம்ஜிஆர் அவங்களுக்கு கொள்கை பற்று இருக்கு. அதனால யார் அறிவிச்சாலும் அவங்க வந்து வேலை செய்றாங்க. இல்ல இந்த ஸ்பிளிட்டையே கன்ஃபார்ம் பண்றது வந்துட்டு பொதுக்குழு. யார் கொள்கை சார் அப்படி எல்லாம் நீங்க கணக்கு போடாதீங்க. தொண்டர்கள் தான் தெய்வங்கள், தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொன்னது அம்மாவும் தலைவரும் சார். ஒரே நொடி அக்னீஸ்வரனை கேட்போம் சார். ரெட்டையிலேயே முடக்கிடுவாங்கன்னு திட்டவட்டமா சொல்றாரு புகழேந்தி சார். அதாவது அனுபவம் மிகுந்த அண்ணன் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் இப்படி சொல்லுவது இதுவே நீதிமன்ற அவமதிப்பாகும். உங்களூர் புகழேந்தி சார் அவர் பெட்டிஷனர் சார். அவர் முடக்கணும்ன்றதா அவர் பெட்டிஷனர். அவர் he can exude hope. அவர் உறுப்பினரா? அவர் கேஸ்ல வழக்காடி வழக்கு எடுத்தவர் சொல்லல. யாரை பார்த்தாலும் உறுப்பினரான்னு கேளுங்க. ஒன்று நீக்கப்பட்டது, அவர் நீக்கப்பட்டது எங்காவது எதிர்த்து அதிமுகவுக்கு எதிராக தடை வாங்கியிருக்கிறாரா? ஒன்று இதுவரை இல்லை. சரி அது இருக்கட்டும். முடக்கப்படும் என்று சொன்னால் அப்ப தேர்தல் ஆணையத்தில் முடக்கப்படும் தேர்தல் ஆணையம் சொல்லுச்சா, அல்லது இன்றைக்கு தேதியிட்டு அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க தகவல் சொல்லணும்னு சொல்லி இருக்குது நீதிமன்ற தீர்ப்பா? இது இவர்களாகவே அவர் சொல்றது வந்து சாலிடான சவுண்டான ஆர்குமென்ட் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கலாம். I am not challenging my expulsion. Para 15 Agni, it is not necessary. Para 15 வந்து என்னுடைய எக்ஸ்பல்ஷனை கட்சியை விட்டு நீக்கினத நான் சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. கட்சி என்னுடைய கட்சி. நான் பழனிசாமி நீக்கியாச்சு, சிவி சண்முகத்தை நீக்கியாச்சு, எல்லாரையும் வெளியில போட்டு சார் நீக்கப்பட்டவர்கள் சார் நீங்க அதிமுகவினுடைய விதி 5 எந்த உறுப்பினர் தான் அந்த கட்சியின் மீது வழக்கு தொடர முடியும். ஆக உறுப்பினர் இல்லாதவர்கள் எப்படி என்றுதான் நான் கேட்கிறேன். சார் யார வேணாலும் நீக்கலாம். இந்திய நாட்டின் பிரதமர் நீக்கலாம், ஜனாதிபதி நீக்கலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? அம்மா அவர்களுக்கு பிழை கொடுத்திருக்கேன். நான் இவ்வளவும் செய்து இந்த கட்சிக்காக சிறைக்கு போயிருக்கேன். என்னுடைய நேரம் இது. நான் எடுக்கிறது பழனிசாமி யார் சார்? பொதுச் செயலாளராக எடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளராக யார் என்னை பற்றி பேசுவது? பொதுச் செயலாளராக எந்த நீதிமன்றம் ஒரே நிமிஷம் அக்னி ஒரே நிமிஷம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.